வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் விட்டமின் ஏ சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன, அந்த உணவுகளை நம்ம ஏன் தவிர்க்காம சாப்பிடணும் அப்படின்னு பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். விட்டமின் ஏ நம்முடைய உடலுக்கு தேவையான மிக முக்கியமான ஊட்டச்சத்து. மனித உடலால் உருவாக்க முடியாத இந்த விட்டமின் ஏ ஊட்டச்சத்தை நம்ம உணவுகள் மூலமாக மட்டும்தான் பெற முடியும். அப்போது இது ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்தாக இருக்குது. இந்த விட்டமின் ஏ பல உடல் செயல்முறைகளில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. விட்டமின் ஏ நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும், இனப்பெருக்கம் செய்யறதுக்கும், கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும், இதயம், நுரையீரல், சிறுநீரகம் மற்றும் பிற உறுப்புகளினுடைய செயல்பாட்டிற்கும் உதவிகரமாக இருக்கு. கூடுதலாக விட்டமின் ஏ சரும ஆரோக்கியத்திற்கும், உடல் வளர்ச்சிக்கும் மற்றும் உடல் செயல்பாட்டிற்கும் உதவிகரமாக இருக்கு. இப்போ தினசரி உணவுல தேவையான அளவு விட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறதுக்காக என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விட்டமின் ஏ நிறைந்த விலங்குகளின் கல்லீரலை எடுத்துக்கொள்ளலாம். விலங்குகளினுடைய கல்லீரலில் நிறைய விட்டமின் ஏ சத்து காணப்படுது. குறிப்பாக 3 அவுன்ஸ் வறுத்த மாட்டிறைச்சியில் 6582 மைக்ரோகிராம்கள் எம்சிஜி அளவிற்கு விட்டமின் ஏ காணப்படுது. மாட்டு இறைச்சியினுடைய கல்லீரலில் காப்பர், விட்டமின் B12, விட்டமின் B2, இரும்புச்சத்து, ஃபோலேட், கோலின் போன்ற சத்துக்களும் காணப்படுது. நீங்கள் அசைவ உணவுகள் எடுப்பவர்களாக இருந்தீங்கன்னா விலங்குகளினுடைய கல்லீரலை எடுத்துக்கலாம். மாட்டு இறைச்சி சாப்பிடுபவர்கள்லாம் அதனுடைய கல்லீரலை சேர்க்கும் போது விட்டமின் ஏ சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய மீன் எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மீன் எண்ணெயில் விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆதாரம் மீன் எண்ணெய். 1 டேபிள் ஸ்பூன் மீன் எண்ணெயில் 4080 மைக்ரோகிராம் அளவிற்கு விட்டமின் ஏ காணப்படுது. மீன் எண்ணெய்களில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் காணப்படுது. இவற்றினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் இதய நோய்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மீன் எண்ணெய் மனச்சோர்வுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். மீன் எண்ணெயில் நிறைய விட்டமின் டியும் காணப்படுது. ஸோ விட்டமின் டியும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் எலும்பு ஆரோக்கியத்திலையும் முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா விட்டமின் டி தான் கால்சியம் சத்து நமக்கு உறிஞ்சி எலும்பு பலப்படுத்தும், ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே விரட்டும். ஸோ மன அழுத்தத்தை எல்லாம் கியூர் பண்றதுக்கு இந்த மீன் எண்ணெய் தான் உதவிகரமாக இருக்கும். விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு விட்டமின் ஏ கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு இனிப்பு உருளைக்கிழங்குல 1403 எம்சிஜி அளவிற்கு விட்டமின் ஏ காணப்படுது. குறிப்பா விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் வடிவில் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கும். வயது தொடர்பான மாகுலர் சிதைவை இந்த விட்டமின் ஏ தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் இருக்கக்கூடிய பீட்டா கரோட்டின்கள் புரோஸ்டேட் புற்றுநோயை தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக விட்டமின் B6, விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல காணப்படுது. நார் சத்துக்களும் அதிக அளவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்கு. இது லோ கிளைசமிக் குறியீடு கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கிறதால ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கும் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சுகர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். விட்டமின் ஏ சத்தும் வளமான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட்ல பீட்டா கரோட்டின்கள் நிறைந்து காணப்படுது. அரை கப் பச்சை கேரட்ல 459 எம்சிஜி அளவிற்கு விட்டமின் ஏ சத்து காணப்படுது. கேரட்ல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் நிறைந்த அளவில் இருக்கு. இது மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கேரட்டை நீங்க துருவி தயிரோடு கலந்து சாலட் போல எடுத்துக்கலாம். மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே நீங்க சமைத்து சாப்பிடுவது ஆரோக்கியம் அப்படின்றதால கேரட்டையும் நீங்க சமைத்து சாப்பிடும் போதோ அல்லது வாரத்தில் நீங்க ஒரு தடவையா ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போதோ உங்களுக்கு விட்டமின் ஏ சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் ஏ சத்து நிறைந்த பட்டாணியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். பட்டாணியில நிறைய புரதச்சத்துக்கள் காணப்படுது. ஒரு கப் வேக வைத்த கருப்பு பட்டாணியில 66 மைக்ரோகிராம் அளவிற்கு விட்டமின் ஏ இருக்கு. இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இந்த இந்த பட்டாணி இருக்குங்க இல்லையா, ஸோ அந்த பட்டாணி டைப் 2 நீரிழிவு நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. அப்படின்றதால டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் அவங்கெல்லாம் பட்டாணியை எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். விட்டமின் ஏ சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய கீரைகளை எடுத்துக்கொள்ளலாம். கீரைகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது. அரை கப் வேக வைத்த கீரையில் 573 மைக்ரோகிராம் அளவிற்கு விட்டமின் ஏ காணப்படுது. மேலும் கீரைகளில் மெக்னீசியம், இரும்பு சத்துக்களும் காணப்படுது. ரத்த அழுத்தத்தை அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷரை கீரை நமக்கு குறைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். தினசரி 1 கப் கீரை எடுத்து சாப்பிடுவதன் மூலமாக உடலுக்கு தேவையான விட்டமின் ஏ ஓட மற்ற சத்துக்களையும் பெறலாம். இதனால சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவையாவது கீரையை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் ஏ சத்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய ஃப்ரக்கோலியை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஃப்ரக்கோலியில் நிறைய விட்டமின் ஏ காணப்படுது. ஒரு அரை கப் ஃப்ரக்கோலியில் 60 மைக்ரோகிராம் அளவுக்கு விட்டமின் ஏ இருக்கு.
ஃப்ரெக்கோலியில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் விட்டமின் கே போன்ற சத்துக்கள் காணப்படுது. விட்டமின் கே எலும்பு வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் ரத்த உறைவுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஸோ எலும்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் ரத்தமெல்லாம் நமக்கு ஏதாவது அடிப்பிடிச்சோம்னா ரத்தம் உடனே உறைஞ்சு போயிடணும். ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு ஃப்ரெக்கோலி உதவிகரமாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் ஏ சத்து இருக்கக்கூடிய சிவப்பு குடை மிளகாய் ரெட் கேப்சிகம் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அந்த விட்டமின் ஏ கிடைக்காது. நமக்கு சாப்பிடக்கூடிய அந்த சிவப்பு குடை மிளகாய் ரெட் கேப்சிகம்ல வந்து பார்த்தோம்னா 117 மைக்ரோகிராம் அளவிற்கு விட்டமின் ஏ காணப்படுது. குறிப்பாக இதில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் B6, ஃபோலியேட் போன்ற சத்துக்களும் காணப்படுது. இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சிவப்பு குடை மிளகாய் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டிருக்கு. அப்படின்றதால நாள்பட்ட நோய்களான பிபி, சுகரு, மூட்டு வலி, முடக்குவாதம், புற்றுநோய், இதயம் சார்ந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம எதிர்த்து போராடலாம். மற்றும் ஆன்டி ஹிஸ்டமின் பண்புகளும் இந்த சிவப்பு குடை மிளகாயில் காணப்படுது. விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய மாம்பழத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஒரு முழு மாம்பழத்தில் 112 மைக்ரோகிராம் அளவுக்கு விட்டமின் ஏ காணப்படுது. மாம்பழங்களில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்களும் காணப்படுது. இது சிறந்த குடல் செயல்பாட்டிற்கு உதவிகரமாக இருக்கு. மாம்பழங்களுடைய சீசன் காலத்தில் மட்டும்தான் அதை நம்ம எடுத்துக்கொள்றோம். அதனால நம்ம இந்த கோடை காலங்களில் தொடர்ந்து மாம்பழங்களை சாப்பிடும் போது நமக்கு விட்டமின் ஏ கிடைக்க ஆரம்பிக்கும். விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய பூசணிக்காயை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் அப்படின்றது விட்டமின் ஏ நிறைந்திருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான உணவுப் பொருளாக இருக்கு. ஒரு துண்டு பூசணிக்காயில் 488 mcg அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லது 54% வந்து டிவி இருக்கு. அதாவது வந்து பார்த்தோம்னா பூசணிக்காய் ஆரஞ்சு நிற பூசணிக்காயிலையும் வந்து பார்த்தோம்னா பீட்டா கரோட்டின் வந்து நிறைந்திருக்கு. மேலும் விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின் மற்றும் ஜியாக்சாதின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நல்ல வளமான அளவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பூசணிக்காய் நிறைந்திருக்கு. அப்படின்றதால இந்த உணவுகளில் பூசணிக்காயும் வாரத்தில் ஒரு தடவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பூசணிக்காய், மாம்பழம், குறிப்பாக வந்து சிவப்பு குடைமிளகாய், ஃப்ரெக்கோலி உணவு, அதுக்கப்புறம் கீரைகள், இன்னும் சொல்லணும் அப்படின்னா பச்சை பட்டாணி, அப்புறம் பட்டாணி போன்ற உணவுகள், கேரட்டு, அப்புறம் இனிப்பு உருளைக்கிழங்கு, அதாவது சர்க்கரை வெள்ளி கிழங்கு, அப்புறம் மீன் எண்ணெய் நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் விலங்குகளினுடைய கல்லீரல், இந்த உணவுகள் எல்லாத்தையுமே தொடர்ந்து நம்ம வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு விட்டமின் ஏ சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா விட்டமின் ஏ சத்தை நம்ம உணவுகள் இருந்தால் பெற முடியும். இது ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து அப்படின்றதால இது கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும், கண் பார்வையை மேம்படுத்தும், இதயம், நுரையீரல், சிறுநீரகம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இனப்பெருக்கம் செய்வதற்கும், சரும ஆரோக்கியத்திற்கும், உடல் வளர்ச்சிக்கும், உடல் செயல்பாட்டிற்கும் விட்டமின் ஏ முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக, ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தாக இருக்கு அப்படின்றதால ஸோ இதை நம்மளுடைய உடல்ல இருந்தே உற்பத்தி செய்ய முடியாது. ஆகையால நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் இருந்து விட்டமின் ஏ சத்து பெற்று, விட்டமின் ஏ சத்து நம்மளுடைய உடல்ல இல்லாதால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுதோ அது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக விட்டமின் ஏ சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ந்து சாப்பிடுங்க. இதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.